நகை கடன் வைக்க போறீங்களா? இந்த ஒரு ஐடியா தெரிஞ்சா உங்கள் நகையை சீக்கிரமா மீட்கலாம். நம்மள பல பேர் அவசர தேவைக்காக நகை அடகு வைக்கிறோம். ஆனா பிறகு வருஷம் வட்டி மட்டும் கட்டி ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க நகைகளை திருப்பணுமா? ஒரு சிம்பிள் மாஸ்டர் பிளான் சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க நகை கடன் வைக்க போறீங்க. ஒரே நகைய 3 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்காதீங்க. தனித்தனி நகையா ஒரு 2-3 நகை இருக்கிற மாதிரி பார்த்து, உதாரணமா மோதிரம், செயின், கம்மல், இப்படி ஒரு 4 நகைகளை எடுத்து அதை கொண்டு போய் ஒரே லோன்ல வச்சு பணம் வாங்கக்கூடாது. ஒவ்வொரு சின்ன நகைக்கும் எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு நகையையும் தனித்தனி லோனா வைக்கணும். உதாரணமா 1 லட்சம், 70,000, 80,000, 50,000 தனித்தனி லோனா வச்சிருங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்கு அப்ரைசர் சார்ஜ் கொஞ்சம் கூடுதலா வரலாம். ஆனா ஒரு 50,000 சேர்த்துட்டீங்கன்னா கூட ஒரு நகையை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இது மாதிரி 1 by 1 நீங்க உங்க நகையை மீட்டிடலாம். நம்ம நகையை சீக்கிரமா மீட்க இது ஒரு சூப்பர் மாஸ்டர் பிளான் தானே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.